பரமா படிடா, ஒழுங்கா படிடா. படிப்புனாலே ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு. எல்லாரும் சொல்லுவாங்க ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட்னு. சொல்றதுக்கு நல்லா இருக்கிறோம். கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிங்க. லவ் யுவர் சப்ஜெக்ட். விருப்பத்தோட படிங்க. விருப்ப பாடம்னு சொல்றது. முதல்ல தமிழ்ல நல்லா படிங்க. தமிழ் வழி கல்வியா இருக்கலாம், ஆங்கில வழி கல்வியா இருக்கலாம். தாய்மொழி வழி கல்வியில ஜாலியா படிங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை படிங்க. செயல் பிடிக்கிறதுனா செயல் படிங்க. உரைநடை பகுதியா உரைநடை பகுதியை படிங்க. இன்னைக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு படிக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து. இன்றைக்கும் நான் படித்து 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் ஆயிருச்சு. எனக்கு கடவுள் வாழ்த்து சொல்லிக் கொடுத்த தமிழாசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடல் இன்றைக்கும் ஞாபகம் இருக்கு. தான் ஆகி தான் அல்லது ஒன்றுமில்லா தன்மையனாம் எவை வைக்கு தலைவனாகின்னு இருக்குது. காரணம், நான் முதல்ல என்னுடைய ஆசிரியரை நேசிச்சேன். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க பாடத்தை நான் நேசிச்சேன். விருப்பத்தோடு படித்தேன், இஷ்டப்பட்டு படித்தேன். இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். விருப்பத்தோடு படிங்க. விருப்பப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்தி படிங்க. இன்னைக்கு எல்லா தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் கிடைக்குது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல எங்களுக்கு அப்படிப்பட்ட வசதிகள் கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட பயிற்சிகள், அப்படிப்பட்ட முன்னேற்பாடுகள் எல்லாம் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் மாதா பிதா கூகுள் தெய்வமா நினைக்காதீங்க. மாதா பிதா குரு தெய்வமா நினைங்க. எதுக்கெடுத்தாலும் சாட் ஜிபிடி, எதுக்கெடுத்தாலும் இல்லை. புஸ்தகத்தை படிங்க. புஸ்தகத்தை எடுத்து படிங்க. உட்கார்ந்து படிங்க. உறக்க சத்தமா படிங்க. புரிகிற மாதிரி படிங்க. விரும்பி படிங்க. அமர்ந்து படிங்க. நன்றாக படிங்க. ஒரு தடவை படிக்கிறத 2 தடவை படிங்க, 3 தடவை படிங்க. 4வது தடவை எழுதி பாருங்க. LSRWன்னு சொல்லுவாங்க. லிசனிங், ஸ்பீக்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங் சொல்லுவாங்க. பரீட்சையில எழுதினாதான் மார்க், படிச்சா மார்க் இல்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பள்ளி மாணவரோ, பள்ளி மாணவியரோ, கல்லூரி மாணவியரோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் யாரா இருந்தாலும் ஜாலியா படிங்க. என்ஜாய். ரீடிங் ஹாபிட்ஸ் இட்ஸ் வெரி என்ஜாயிங் ஹாபிட். உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த புத்தகங்களை படிக்க விருப்பப்பட்டு படிக்க நிச்சயமாகவே ஒரு பெரிய சாதனையாளராக, எழுத்தாளர்களாக வர முடியும். இன்னைக்கு பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே அவர்கள் விருப்பத்தோடு கஷ்டப்பட்டு படிக்கல, இஷ்டப்பட்டு படிச்சாங்க. தேடி போய் நூலகத்தை போய் தேடி படிச்சாங்க. இன்னைக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. எனவே பொது தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கிற மாணவரோ மாணவியரோ அநேக உங்களுக்கு வழிமுறைகள், காரியங்கள் இருக்கிறது. இஷ்டத்தோட படுங்க. டோன்ட் ஒர்க் ஹார்ட். ஓகேங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க ஒர்க் ஹார்ட் இஃப் யூ ஒர்க் ஹார்ட். நோ. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. இஷ்டப்பட்டு படிங்க. வர பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கு வாழ்த்துவது உங்கள் பேராசிரியர் ச. அருள். நன்றி.